ஸ்ரேயாஸ் ஐயர். இவர் என்ன இந்திய டீமுக்கு கேப்டன் ஆகலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இல்ல ஆயிருவாரு. எனக்கு தெரிஞ்சு அ ஓடிஐ கஷ்டம். டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்கு. டெஸ்ட்டும் பும்ரா ஏன்னா பும்ரா தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஆனா டெஸ்ட்டு பும்ராவால தொடர்ந்து எல்லா மேட்சும் விளையாட முடியுமான்னு எனக்கு தெரியல. ம். ஸோ அந்த மாரி ஸ்டேஜில டெஸ்ட்ல இவர் தான் ஸ்குவாட்லயே இல்லையே. இந்தியா ஏ இல்ல ஸ்குவாட்லயே இல்லையே. கொண்டு வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். கொண்டு வர கிளைபர் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ட விட அவரோட பெஸ்ட் கேம் வந்து ஓடிஐ தான். ஓடிஐ எனக்கு தெரிஞ்சு கில்லிட்ட புடுங்க மாட்டாங்க. எனக்கு கில்லுக்கு குடுத்ததே தப்புன்னு சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட்டு குடுக்கும்போது குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். குடுத்தக்கப்புறம் வந்து குடுத்து ஆனா ஏன்னா எதுக்கு அவரு வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிட்டாரு வைஸ் கேப்டனா. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த டீம் ம். வந்து கலைக்க மாட்டாங்க. ஆனா அவர் பொட்டன்ஷியல் அவர் ஆடலையே. அடிச்சது ஸ்ரேயாஸ் ஐயர் தானே. வைஸ் கேப்டன் பேரு தான் அவரு. அந்த சீரிஸ் வரதுக்கு முன்னாடியே அவர் மேல சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கட்டாயி கட்டாய். ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி ம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கட் ஆனதுலேருந்து அடிக்காத கப்பே இல்ல. இறங்குன எல்லா டோர்னமெண்ட்டும் கப்பு. கேகேஆர் ஐபிஎல் கப்பு. சையத் முஸ்டாக் கேப்டன் கப்பு. ரஞ்சி ட்ராஃபி பிளேயர் கப்பு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வராரு அதுலயும் கப்பு. மேபி இந்த ஃபார்ம்ல இருந்து அவர் பிஜிடி அடிச்சு அங்கேயே அடிச்சிருப்பாரு போல. அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நல்ல நேரமும் ஒரு கட்டா வந்துச்சு. இல்ல இந்த டைம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றாரு. பார்ப்போம். டீம் லீட் பண்ற மாதிரி அவர் பேட்டிங் ஆடுறாரு. இன்ஸ்பயர் பண்ற மாதிரி பேட்டிங் ஆடுறாரு. சுமன் ஆப்வியஸ்லி. கில் பேட்டிங் நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏன்னா பங்களாதேஷ்ல மட்டும் தான் அவர் அடிச்சாரு. மத்த அவர் எங்கேயுமே அடிக்கல. சாம்பியன்ஷிப் ட்ராஃபில வந்து மெயின் டீம்ல நீங்க அடிக்கணும்ல. இல்ல பாகிஸ்தான் கூட ஆடினாரு. பாகிஸ்தான் ஒரு 40 அடிச்சாரு. பாகிஸ்தான் டீம் இல்லையே. 46 எனக்கு எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் கூட ஆக்சுவலி டீசென்ட்டா விளையாண்டாரு. அதான் பாகிஸ்தானோட பங்களாதேஷ் தான் எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லா தெரிஞ்சது. ஏன்னா மிச்சம் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. அவரு தான் இந்த ஆடுனாரு. ஏன்னா அது கோலி சரியா ஆடல அந்த ஆடல. மேட்ச். ஏன்னா அப்ப இன்னும் அந்த ஏன்னா அந்த பழைய கோலி நம்ம கோலி வரல பார்க்கல. அப்ப. ஏன்னா அந்த மேட்ச் குரூஷியலான டைம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு. மேட்ச். ஸோ ஆமா. அப்படி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணவரு. எனக்கு தெரிஞ்சு கில் வந்துட்டு ஓடிஐக்கு அவரு தான் பெஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஐ மீன் நான் கேப்டனா சொல்லல. பேட்ஸ்மேனா சொல்றேன். கேப்டன் வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்கல. ஏன்னா இன்னும் அவரு எனக்கு வந்து அதான் கேப்டன் நம்ம இன்னும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இல்ல அவரு அவர் பொட்டன்ஷியலுக்கு அவர் ஆடல. ஏன்னா இங்க ஆமா. ஆப்வியஸ்லி ஏன்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அவர் தான் மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்குவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடுறது பார்த்து, பங்களாதேஷும் சரி, பாகிஸ்தானும் சரி ஆடுனது பார்த்து, கண்டிப்பா அவர் தான் மேன் ஆஃப் தி சீரிஸா இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும்போது பெரிய ஓகே இந்தியா ஒரு ஸ்ட்ரகிளிங் பொசிஷனில் தான் இருக்க நான் ஒத்துக்கிறேன். நல்லா இன்னிங்ஸ் ஆனார். பட் அதுக்கு அடுத்து வர டீம் இன்னும் பெரிய டீம் தான் வருது. நியூசிலாண்டு, அடுத்து யார், ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க டீம் மாற்றி மாற்றி ஒரு 3 மேட்ச் நடந்துச்சு. இந்த 3 மேட்ச்சில் அவர் ஒரு மேட்ச் கூட அடிக்கல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. அதுவும் ஃபைனலில் வந்து ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. இவர் செகண்ட் ஃபிடில் தான் ஆடணும். ஆனால் அவருக்கே இது இல்ல, பால் வந்து மிடில் பண்ணவே இல்லை இவர் கடைசி வரைக்குமே. இல்ல டீசென்ட்டா எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. டீசன்ட் அதான் நீ வந்து செகண்ட் அவர் செகண்ட் ஃபெடல் ஆடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு 30, 40 ரன் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தானே அவுட் ஆனாங்க. அவருக்கு வந்து பேட்டிங்கை வந்து மிடில் பண்ணியிருக்க பர்சன்டேஜ் எடுத்து பாரேன். ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஆடும்போது உனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஃப்ரீயாக உன் ஃப்ளோ கேம் ஆடும்போது ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் நீ கேம் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் உனக்கு இருந்த இல்ல, இல்ல. எக்ஸ்பெக்டேஷன். அது ஆப்வியஸ்லி இது கோலியோ எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு இதுதான். கில்லு வந்துட்டு அந்த 40 ரன் ஒரு பெரிய ஃப்ளூயிட்ல பெரிய மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது. அதான். சான்ஸ் வெயிட் பண்ணு. ஏன்னா ஏன்னா இது ஏன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு கண்டிப்பா குவாலிட்டி இருக்கு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல. இல்ல அவருக்கு எனக்கு எனக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து 2 ஃபைனல் ஆடிட்டாரு. இல்ல. என்ன வேர்ல்டு கப்பும் அவர் ஃபைனல் இல்ல ஆடிட்டாரு. அவர் மேல ஒரு அன்ஃபேர் கிரிட்டிசிசம் இருக்கு. சும்மா எல்லாருமே நான் சிஎஸ்கே ஃபேன் தான் இல்லங்கல்ல. நான் ஸ் ஆனா சில சிஎஸ்கே ஃபேன்ஸு ருத்துராஜ் அந்த இடத்துல வந்து விளையாடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை. நான் ஜெய்ஸ்வால் சொல்கிறேன். ஜெய் ஜெய் ஜெய்ஸ்வால் இல்ல. ஓடிஐலயா? ஓடி வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. கில்லு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலங்கிற. இப்போ எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 இயர்ஸ்க்கு இந்த எனக்கு ரோஹித் சர்மா அடுத்த வேர்ல்டு கப் கண்டிப்பா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வர முடியாது. கில்லு கஷ்டம் தான். ரொம்ப ஜெய்ஸ்வால் கஷ்டமான வர விஷயம். முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவர் பிசிசி இன்னும் அனௌன்ஸ் கூட பண்ணல. அதாவது இவங்கள கேப்டனா போட போறாங்களா இல்லை வைஸ் இல்லையாங்கிறது. கேப்டன் வந்ததே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஆக்சுவலா சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் வைஸ் கேப்டனா வந்திருக்க கூடாது. வந்துடக்கூடாது. இங்க வந்திருக்கணும். பும்ரா இருந்தது அவர் வைஸ் ஹர்திக் கேப்டனா பும்ரா குடுத்துருப்பாங்க. இருக்கணும், இல்லை ஹர்திக் கொடுத்துருக்கணும். பும்ரா இருந்தது அவர் வைஸ் கேப்டனா குடுத்துருப்பாங்க. பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடாதனால அடுத்தது வந்துட்டு ஹர்திக் பாண்டியாக்கு ஆக்சுவலி பிரச்சனை வந்து என்ன வந்துச்சுன்னா கம்பீர் கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அங்கே போர்ட் மீட்டிங் லேட்டாக தான் வந்தாங்க.
ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது. என்னன்னா டீம் மேனேஜ்மெண்ட்டும் ரோஹித்தும் கில் தான் வைஸ் கேப்டன் அப்படின்னாங்களாம். கம்பீர் இல்ல ஹர்திக் தான் வைஸ் கேப்டன் வேணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்படின்னாங்களாம். அது 2 பேத்துக்கு முட்டிட்டு கடைசியில வந்து கில்லே வைஸ் கேப்டனா போட்டதா சொல்றாங்க. இல்ல இல்ல நம்ம இதெல்லாம் ஆனா அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் இல்ல. நம்ம வந்துட்டு ஓகே கண்டிப்பா இதுதான் இது நடந்ததுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது. ஆனா அந்த கடைசி எண்ட் ப்ராடக்ட் அதானே. கில் தான் வைஸ் கேப்டனா இல்ல போட்டாங்க அவங்க. இல் அது அன்ஃபேர் இல்ல. இல்ல. ஓகே. ஹர்திக் பாண்டியாவ போட்டிருக்கலாம். நான் இல்லங்கல. ஏன்னா அவர்ட்ட கேப்டன்சி ம். அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் இல்லங்கல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபில பும்ரா இருந்திருந்தா, பும்ராவ தான் வைஸ் கேப்டனா போட்டிருப்பாங்க. பும்ரா இல்லாதனால அது கில்லு அ போடணும்னு அது மாரி கேப்டன் போயிருக்கு. கில்ல கேப்டன் ஆகணுங்கிறதுக்கு என்னன்னா, மார்க்கெட். கோலி போற இல்ல, மார்க்கெட்ட இல்ல. நம்ம கில்லுக்கு கடத்தி ஆகணும். ஹர்திக் பாண்டியாவோடவா? ஹர்திக் பாண்டியாக்கு மார்க்கெட் இல்லையா? கில்ல தான் நீ ஐசிசி போஸ்டர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, T20 வேர்ல்ட் கப் 2024ல கில் ஸ்குவாட்லயே இல்ல. ஆனா கில்லோட போஸ்டர் தான் ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க. இந்தியாவுக்கு போடுற போஸ்டர், ஐசிசி போடுற போஸ்டர் கில் தான். அவங்க வந்து க்ரூம் பண்றாங்க. ஹர்திக் பாண்டியா இன்னும் 2 வருஷம் ஆடுவாரு. 3 இப்ப எங்களுக்கு என்ன வேணும்னா, 3 இந்தியாவ ஃபார்மேட் 3 ஆடுறான். ஃபார்மேட் ஆடுற மாரி ரிப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு பிளேயர் வேணும். கோலி மார்க்கெட்ட எடுக்கிறதுக்கு இன்னொரு பிளேயர் வேணும். அது கில்லா க்ரூம் பண்றாங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூவும் இருக்கு கில்லுக்கு. அண்ட் இல்ல. மீடியாலயும் லைக் பாலிவுட் அந்த கான்ட்ராக்ட்லயுமே அவருக்கு வந்து ஒரு இல்ல, ஃபேஸ் இல்ல. வேல்யூ இதுல இருக்கு. இது இருக்கு நான் இல்லங்கல. ஆனா இதுதான் ஒரு காரணமா வச்சுட்டு நம்ம அவர் மேல கிரிட்டிசைஸ் பண்றது அவர் இல்ல எனக்கு அவரு வந்துட்டு அவரு மேல கிரிட்டிசிசம் பண்றோம்னா, இந்த இல்ல, இல்ல. பிரியங்காக்கு வைஸ் கேப்டனுக்குலாம் கிரிட்டிசிசம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல இத வந்துட்டு நெறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. எனக்கு வைஸ் கேப்டன் குடுத்தா என்ன குடுக்கலன்னா என்ன எனக்கு ஏன்னா இது இந்தியாவோட டீம் ஸ்ட்ரக்சரையே பாதிக்குதுல்ல. வைஸ் கேப்டன் குடுத்திருந்தா குடுக்காம இருந்தா அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? இல்ல. இப்ப ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இப்ப யார் ஸ்ரேயாஸ் ஐயரா? ஸ்ரேயஸ் அதுதான் நான் சொல்றேன். ஆக்சுவலா அது ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல கட் பண்ணப்பட்டாரு. ஸோ, அதனால அது அவர்கிட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு அ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல கட் ஆகாம இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் வைஸ் கேப்டன் குடுத்திருப்பாங்க. குடுத்துருக்கணும். இல்ல இப்ப தான் கான்ட்ராக்ட் குடுத்துட்டாங்களே. சென்ட்ரல் கேப்டன் குடுத்துட்டாங்க. குடுத்துட்டாங்க. வெயிட் கப் அடிச்சு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு இல்லன்னா பும்ராக்கு தான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் கேப்டன்சி போகும். டெஸ்ட் கேப்டன்சி ஸ்ரேயாஸ் அது வாய்ப்பே இல்ல. ஓ ஸ்ரேயஸ் வர வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? ஏன் அவர் டீமுக்குள்ள வரதுக்கு 2 வருஷம் ஆகும். இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்ப 2 வருஷம் யார வச்சிருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப சான்ஸ் இருக்கு வரதுக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு இங்கிலாந்து தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல நடக்க வாய்ப்பில்ல. இங்கிலாந்து ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த இந்தியா ஏ ஸ்குவாட்லேருந்து தான் எடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா இந்த 3 பிளேயர்ஸு. ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு ரன் குடுப்பாங்க. அந்த ரன் முடிச்சு வரும்போது ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாராங்கிறது தெரியல. லைக் அந்த இல்ல, இல்ல. நம்ம அந்த இப்பவே டைமுக்குள்ள கேப்டன்சி கன்க்ளூஸ் கில் பிடிச்சிட்டாரு, அடிச்சிட்டாருன்னா கில்ட்டே குடுத்துருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. இது எனக்கு தெரிஞ்சு என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். டெஸ்ட் வந்துட்டு என்ன கில்ல விட நான் பண்ட்டுக்கு தான் குடுப்பேன். ஏன்னா பண்ணிட்டு தான் டீம்ல இருக்க ஒரு பிளேயரு. கில் கன்ஃபார்மா எப்போ இருப்பாரு. உள்ள இருப்பாரு, எப்போ வெளிய ஆ இருப்பாருன்னு சொல்ல ஆப்வியஸ்லி அதுதான் அதுதான் நான் பிரச்சனை. நான் அது ஒத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு ட ஓடிஐ வைஸ் கேப்டன்சி தப்புங்கிறது அது நான் யோடி வைஸ் கேப்டன்சி தப்பு தான். இல்ல, இல்ல. நான் அத ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா, அந்த ஸ்டேஜ்ல, அந்த இடத்துல அவர் குடுத்தது எனக்கு தெரிஞ்சு தப்பா படல. ஹர்திக் பாண்டியாக்கு குடுத்துருக்கணும். பும்ராக்கு ஹர்திக் குடுத்துருக்கணும். பாண்டியா வந்து அதுக்கு முன்னாடியே அப்போ நீங்க யோசிச்சிருக்கணும்ல. அப்ப சூரியகுமார் யாதவும், ஹர்திக் பாண்டியா இருந்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. இங்க நம்மளோட T20 வேர்ல்டு கப்ல. ஆமா. அந்த வேர்ல்டு கப்ல வைஸ் கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா தானே இருந்தாரு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அடுத்த சீரிஸ் கௌதம் கம்பீர் வந்து ஆனா வாங்குறார். அவங்களுக்கு இப்ப ஓடிஐ பிரச்சனை இல்ல. வாங்குன இல்ல வாங்குனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவ கேப்டன் ஆக்கல. டீம்ல இது இல்ல அவருக்கு. ஏன் அப்ப புல்லிங் பவர் இல்ல. புள்ளி அது காரணமா அதான் டீம்மேட்ஸ் எல்லாமே ஓட் வந்து இவருக்கு போட்டிருக்காங்க ஸ்கைக்கு. கம்பீரும் விசஸ் ஸ்கைக்கு தான் போடுவாரு. ஸோ மேபி ஓடில ஸ்கை இருந்தா ஸ்கை என்ன கேப்டனா இருப்பாரு. வைஸ் கேப்டனா இருப்பாரு. இல்ல. மேபி என்னமோ என்னமோ எனக்கு தெரிஞ்சு ஆனா இதுல இன்னொரு பிளெஸ்ஸிங் என்னன்னா, ஓடிஐல ரோஹித் சர்மா தான் இன்னும் கேப்டன். ஆமா. ஸோ வந்து 2027 வரைக்கும் ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருப்பாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்த மெயின் வேர்ல்டு ஓடிஐ வேர்ல்டு கப்ல கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் பும்ரா தான். எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். இல்ல. கில். கில் இருக்குங்கிறீங்களா? ஏன்னா அடுத்து க்ரூம் பண்ணுவாங்கல்ல. அதனால ஃபியூச்சர் தான் கில்லு. 2 வருஷம் வைஸ் கேப்டனா இருக்கிறது க்ரூமிங் வந்து எனஃப் டைம் தான். அப்படின்னா நீங்க ரோஹித் சர்மா குரூப் பண்ணாங்களா? கோலி கேப்டன்சி இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது. பெரிய 2 பிளேயர் சீனியர் ஆயிட்டாரு. பிளேயருக்கு இருக்கும்போது குடுத்துருவாங்க. 2 சீனியர் பிளேயர். கண்டிப்பா ஆ அப்படிதான் பண்ணுவாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கும்போது நீங்க என்ன அவங்க கேப்டன், வைஸ் கேப்டனா இல்ல? இல்ல இவருக்கு எப்பயுமே பும்ரா வந்து லிமிட்டட் ஓவர்ஸ்ல கேப்டன்சி மெட்டீரியலா பார்த்தது இல்லைல்ல.
அது தப்புங்க. அது சும்மா அது பவுலர்ஸ் கேப்டன்சி கேஎலுக்கும் ஆகக்கூடாதுன்னு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்ல ரொம்ப நடைமுறையில் இருக்கிறத சொல்றேன். ரொம்ப அவுட்டேட்டடான ஒரு இது. பும்ராக்கு இப்போ பயங்கரமான மார்க்கெட் வேல்யூ இருக்கு. மார்க்கெட் பும்ரா வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் மாரி ஒரு பழைய பவுலர்லாம் வந்தா வெறும் பேட்ஸ்மேன் கொண்டு கத்திட்டு பவுலர் கத்தாமலாம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. பும்ரா வந்தாலே பும்ராக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பாலிவுட் கிஸ் எல்லாம் வராது. அந்த ஒரு ரீசனால கில் தான் கொடுப்பாங்க. இப்ப கோழி கத்துறது இல்லையா இப்பெல்லாம் வந்தா? இல்ல மார்க்கெட் சொல்றேன். இந்த கிஸ் சொல்றேன். என் கோழிக்கு வர்றது கோழிக்கு 2 கோழி கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தை இருக்கு. ஏன்னா இப்பவும் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல. மார்க்கெட் வேல்யூ இருக்கு சொல்றேன். இந்த அந்த அந்த யங் எனர்ஜி அந்த கோலி 2014, 2015ல வந்து ஒரு இது வந்துச்சு தெரியுமா? அந்த வேவ். இந்த மாரி சின்னதுலேருந்தே பில்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. கோலிக்கு இருக்கிற மார்க்கெட்டும், பும்ராக்கு இருக்கிற மார்க்கெட்டும் வித்தியாசம் இருக்குல்ல. சரி அதான் சொல்றேன். ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஓடிஐல ஒரு வேளை வைஸ் கேப்டன்சி குடுத்தாலும் ஓகேங்குவேன் நானு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரு வைஸ் கேப்டன் குடுக்குற அளவுக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணல. மேபி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில தான் பேசிட்டு இருந்தோமே. சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவர் வந்து ரன் கேட்டரா வந்திருக்கும்னு நினைச்சேன். அவர் குடுத்த பொறுப்புக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாங்க வைஸ் கேப்டன் குடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. அடுத்து நீ தான் கேப்டனு. டீம் நீ தான் எடுத்துகிட்டு போற. இந்த சீனியர் பிளேயர்ஸ் போறாங்க. நீ தான் பார்த்துக்கணும். அண்டு உங்களுக்கு பேட்டிங் உங்களுக்கு தான் பெஸ்ட் பேட்டிங் பொசிஷன் ஓடிஐல டாப் ஆர்டர். அப்படி குடுக்கும்போது உங்களுக்கு நீங்க வந்து நம்பர் 4 ஆடுற ஸ்ரேயஸ் ஐயர் 2 டவுனு. அவரே ரன் வந்து பீட் பண்ற அளவுக்கு நீங்க கம்மியா அடிச்சிருக்கீங்கன்னா பாருங்களேன். 3ல இருக்க கோலி ஜாஸ்தி. நம்பர் 4ல இருக்க ஸ்ரேயஸ் ஜாஸ்தி. ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே. நான் இல்லைங்களா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி பார்த்தா நீங்க ரோஹித் சர்மாவும் சொல்லியிருக்கணும். தப்பு சொல்லியிருக்கணும் இல்லை, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் வந்து முடிஞ்சிருச்சு. அவர் இல்ல கப் அடிச்சு இதுதான் கொடுத்தாரு. பயஸ்ட்ங்கிற எனக்கு இதுதான் பிடிக்கலங்கிற. ஏய் இல்ல இது நீங்க நிறைய பேர் இப்படி ரோஹித் சர்மா தான் முக்கியமான ஸ்டேஜ்லயே அடிச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. நான் செமிஃபைனல் அடிச்சிட்டாரு, ஃபைனலி அடிச்சிட்டாரு. ஃபைனல் அவர் தானே மேட்ச் முடிச்சிடுறாரு. இவர் 2 மேட்ச் மெயின் மேட்ச் விளையாண்டார்ல கில்லு. நான் கில்லோட பெரிய ஃபேன் இல்ல. நான் வந்துட்டு பயங்கரமா சப்போர்ட் பெரிய டீம் பண்றேன். அடிக்கும்போது அடிக்கல, அதான் பிரச்சனை. ஆஸ்திரேலியா அடிக்கல, நியூசிலாந்து அடிக்கல. சாம்பியன்ஸ் ட்ராஃபில எல்லா மேட்சும் இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான். எல்லா மேட்சும் நாக் அவுட் மேட்ச் தான். பங்களாதேஷ் கூட ஆனாரு, பாகிஸ்தான் கூட அடிச்சாங்க. ஆனா நீ பாரு பங்களாதேஷ், நியூசிலாந்து அந்த கலிபர் தெரியுது உனக்கு. நீங்க வித்தியாசம். பங்களாதேஷ் கூட தோத்துருக்கலாமா? அப்ப தோத்து பிரச்சனை இல்லையா? இப்போ பங்களாதேஷ்க்கு அடிச்சுனா அடுத்த மேட்ச் நம்ம அடிக்க நம்ம எதிர்பார்க்குறோம்ல. முக்கியமான மேட்சஸ் ஆக்சுவலி 3 மேட்ச் ஒரு மேட்ச் தோக்குறதுக்கு நமக்கு லக்ஸுரி இருக்கு நாக் அவுட்ல. அதை சொல்ல அது முடியாது. சொல்றேன். ஆனா செமிஃபைனல் ஃபைனல்ல அடிச்சிருக்கணும். சரி ஓகே, Expectation. நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா- ஓடிஐல அவர் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா நடக்கல. வேர்ல்ட் ஃபைனல்ல வந்து அகமதாபாத் பிச்சு செமிஃபைனல் ஆனார்ல. செமிஃபைனல் 87 அடிச்சாரு. எல்லாருமே டீம்ல 4 பேர் அடிச்சாங்க. அது சொல்ல ஃபைனல்ல வந்து அகமதாபாத் பிச்சு அது ஒரு அந்த ஷாட் வந்து அது அவரோட ஷாட் தான். ஆனா அவர் shot. கரெக்டா ஆடல. ஆ, அவர் அது ஷார்ட் டாம் புல்ல அடவாரு. அது கரெக்டா ஆ, படல. அந்த series-ஏ- நேரா விடான்ல அந்த போயிடுச்சு. சீரியஸே அவர் பேச குருமாங்க. இந்த நியூசிலாந்து மேட்ச் அடிச்சாரு. அது ஃபுல்லா டெங்கு வந்துருச்சு. டெங்கு வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி 2 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆயிட்டாரு. 2 ஃபைனல் ஒரு 50 கூட இன்னும் அவர் போடல. ஸோ அந்த 2 மேட்சுமே எவனும் ஆடல. இல்ல. இவர் மட்டும் தான் ஆடுனாரு. 4 வீக்ஸ் ஆயிட்ட ஒரு பிளேயரு. நீங்க ஃபியூச்சர் கோலியும் தான் ஆடல, ரோஹித் சர்மாவும் தான் ஆடல. கோலி 2011ல இருந்து டீமுக்கு வந்தாரு. ஃபைனல் இந்த க்ரூசியான் 35 ரன்ஸ் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். 2வது டோர்னமெண்ட்ல அவர் தான் இந்தியாவோட பெஸ்ட் பிளேயர். 2012 2012 T20 வேர்ல்டு கப். 2013 அவர் தான் இந்தியாவோட பெஸ்ட் பிளேயர். ஃபைனல்ல வந்து 50 அடிச்சாரு. 2014 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ வந்து அவரோட அந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் எப்படி இருக்கு, சுமன்களோட ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு 4 ஃபைனல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் சொல்றோம். 4 ஃபைனல் ஆடி ஒரு ஃபைனல் நான் அடிக்கல. ரீசன் அவர் மேலே சொல்லுங்க. அவர் மேலே இந்த கிரிட்டிசிசம் இருக்கு. அவர் ஆடவாருன்னு. நீங்க அதுக்குன்னு ஒரு பிளேயரை போட்டு சும்மா இல்ல அன்ஃபேரா கிரிட்டிசிசம் பண்றது எனக்கு பிடிக்கல. அன்ஃபேர்ல இது ரொம்ப ஃபேர். ஏன் அவங்களுக்கு அன்ஃபேர் கிரிட்டிசிசம் வருதுன்னா நீங்க ஒரு வைஸ் கேப்டனா போட்டிருக்கீங்க. இன்னும் அதனால பிக் பண்றாங்க இந்த மாதிரி. இவர் ஏன் இவர் வந்துட்டு இந்த மேட்ச் விளாடல, இவர் அந்த மேட்ச் ஆமா விளாடல. நீ வைஸ் கேப்டனா போட்டா ஆக்சுவலா மேல இருக்க பொறுப்புகள் ஜாஸ்தி. நான் ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன். நான் ஒரு என்ன நடந்ததுன்னா, போன வருஷம் சிஎஸ்கே வந்து ஜிடி கூட ஒரு மேட்ச் தோத்துருவாங்க. அந்த மேட்ச் வந்துட்டு சுமன் கில் 100, சாய் சுதர்ஷன் 100 அடிப்பாங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஆர்சிபி கூட அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கணும்னு ஒரு பிரச்சனை. சுமங்கி அந்த மேட்ச் அந்த சீசன் ஃபார்ம் அவுட். அந்த மேட்ச் அப்பயே செஞ்சுரி அடிச்சிருவார். ஆயிட்டாரு. அதனால அவர் மேல ஒரு அன்ஃபேர் என்ன சொல்றது இல்ல criticism அது அந்த டாபிக் விட்டுறலாம். ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே ஆக்சுவலா அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் அது நடந்தது. எல்லா பிளேயருக்கும் வரது தானே. எல்லா பிளேயருக்கும் இல்லைங்க. இது வச்சு தான் அவன் நிறைய அவரை ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிற பிளேயர்ஸ், பட்டம் தட்டி பேசுகிறவங்க யாருன்னா தமிழ்நாடு இருக்கிற ஃபுல் சரௌண்டிங் ஏன்னா கிரிட்டிசைஸ் தான். obvious-ஆ- நார்த் இந்தியன்ஸ்லாம் அவங்களெல்லாம் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஆப்வியஸா ருத்ராஜ் vs கில்
ஒரு 2 பேரும் ஒரே பொசிஷனுக்கு அ ஆடுறாங்க. அதுதான் அந்த காரணம். ஒரு ரீசனால. அதுதான் காரணம். ஆ நீங்க வெறும் ஐபிஎல் மட்டும் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட்ன்னு இல்ல. பார்க்கணும். அது அந்த பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாரி எகெயின்ஸ்டா கமெண்ட் வந்தா, ஆப்வியஸா சிஎஸ்கே ஹேட்டர்ஸ்லாம் கில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அதுக்கான உங்களுக்கு அட்வான்டேஜ் உனக்கு வரும். அப்படி சொல்றேன். எனக்கு எல்லாம் ஸோ, இத பத்தி கில் பேச மேல வச்சிருக்கிறது வந்து ஏன் அன்ஃபேரா இருக்குன்னா, அவர் வைஸ் கேப்டன் போட்டது வந்து ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டாங்க. ஏன்னா, அவரோட இது அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலேன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அதாவது காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அங்க இல்லைங்கள. இருக்கும்போது இல்ல. ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருந்தா, அவரு தான் கண்டிப்பா வைஸ் கேப்டனா இருந்திருப்பாரு. இருந்திருக்கணும். அவர் மேல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்ததுனால தான், அவர வைஸ் கேப்டனா இருக்க முடியாம போச்சு. ஆஹா. எல்லா டீமே எனக்கு தெரிஞ்சு கில்லு தான் இல்ல. போட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அப்போ டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்காம இருந்திருந்தா, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் தான் வைஸ் கேப்டனா இருந்திருப்பாரு. வாய்ப்பே இல்ல. ஏன்னா வந்து அவங்க ஃப அதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கு ப்ரியர்ல இருந்தே ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் பொசிஷனே வந்து நீங்க குடுக்கலையே. நம்பர் 4ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுறதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் தான் ஆடுனாரு. ஆ. அந்த அந்த மேட்ச் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கோலிக்கு இன்ஜுரி. சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு முன்னாடி இங்கிலாந்து மேட்ச்ல. ஆ. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடல. ஆமா. அதான் சொன்னாரு. நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் மேட்ச்ல இல்லைன்னு சொல்லிட்டா நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கோலிக்கு ஏதோ இன்ஜுரி. கோலிக்கு பின்னாடி ஆடணும்னு சொன்னாங்க. ஒண்டர் அதுக்கப்புறம் தான் வந்து ஆடுனேன். வந்து விளையாண்டாரு. இல்லாட்டி அவர் பேட்டிங் பொசிஷனே அவருக்கு இங்கிலாந்து கேள்விக்குறி கூட தான். நினைக்கிறேன். ஆ. ஆமா. இல்ல. ஸோ இல்ல. நீங்க அந்த மேட்ச் பார்க்காதீங்க. அது டிசிப்ளினரி ஆக்ஷன் நடந்து வந்த அடுத்த மேட்ச். நான் அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச பத்தி இல்ல. பேசிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் முடிஞ்சு அடுத்த வேர்ல்டு கப் டீம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு இருந்திருந்ததுன்னா, அடுத்த அடுத்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. அடுத்த ஒரு மேட்ச்சுக்கு அந்த ஒரு வேளை வேர்ல்டு கப் முடிஞ்சு அடுத்த சாம்பியன்ஸ் இல்ல. ட்ராஃபி நடக்குது. அதுக்கு டீம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்ரேயஸ்க்கு தான் வைஸ் கேப்டன் குடுத்துருப்பாங்க. வேர்ல்டு வாய்ப்பே இல்ல. கப் முடிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு அவருக்கு ஒரு இல்ல பயங்கர அவருக்கு ஒரு நெகட்டிவ்ஷன் போனாலுமே நீ நல்ல வேர்ல்டு கப் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பேன் முடிஞ்சு நீ வந்துட்ட. வரும்போது பயங்கர ஃபார்ம்ல எல்லா இதுலயுமே அடி பண்ணிட்டு வந்திருக்க. அப்படி அதுக்கு இருக்கும்போது நீங்க அத பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற நடுவுல நடந்த டிசிப்ளினரி ஆக்ஷன் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதான் டிசிப்ளின் ஆக்ஷன் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கேப்டன்சி குடுக்க மாட்டாங்க. கேப்டன்சியே குடுக்கல. வைஸ் கேப்டன்சி. டீம்லயே இடம் குடுக்கலங்கிறேன். அதுதானே பிரச்சனை. ஓகே. அது ஒரு இல்ல. பிரச்சனை. அது இல்லாம கில் என்ன ஒரு பிரச்சனைனா, கில் வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேன் ஓடிஐ பேட்ஸ்மேன். ம். ஆமா. ஸ்ரேயஸ் 500 ரன் அடிச்சும்போது நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன். சாம்பியன்ஷிப் வரும்போது இவர் இது தான் நம்பர் 1 ஓடிஐ பேட்ஸ்மேன். ரேங்கிங்லாம் அவுட்டேட் சிஸ்டம். ஏங்க ரேங்கிங் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இது. இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும். நாம இப்படி பார்க்குறோம். ஆனா மேனேஜ்மென்ட் வந்து அவங்க அதெல்லாம் பார்த்து தான் குடுக்குறாங்க. அது வைஸ் கேப்டன. சும்மா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தான். ரேங்கிங்ல அதான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் கேப்டன்சி 3ங்கிறது. அட்வர்டைஸ்மென்ட் தான் சொல்றேன். அந்த ஒரு ரீசன் தான். ஸோ சரி, வந்து இது வந்துட்டு நம்மளோட ஸ்பிளிட் ஒப்பீனியன் தான் இருக்கு. ஒப்பீனியன் தான். ஆனா எங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, கேப்டன்சி கில்ல வந்து ஒரு மார்க்கெட் மெட்டீரியலா வச்சுட்டாங்க. அதனால இவர வந்து புஷ் பண்றாங்க. இந்த கோலி பொசிஷனுக்கு. அதுதான் கில்லுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி. அவர் புஷ் இ பண்ணாம அவர் தனியா விட்டீங்கன்னா, ஆக்சு அவர் கேம் அவர் ஆடிட்டு போயிட்டும். அ அவரு ஆக்சுவலா நீட்டா இத வந்து ஆடுவாரு. கிரிட்டிசைஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சவுத் இந்தியன்ஸ் தான். நார்த் இந்தியன்ஸ் யாரும் பண்றதில்ல. சவுத் இந்தியன்ஸ விட முக்கியமா தமிழ் தான். தமிழ்நாடு ஸோ அந்த ஒரு ரீசனாலேயே நான் நார்த் இந்தியன்ஸ் வந்து கில்லுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு ரீசனா போயிருது. அவ்வளதான். ஆப்வியஸா. சிம்பிள் அவ்வளதான். முடிஞ்சது. நீங்க அப்படி ஸோ எல்லாம் அந்த எடுத்துக்க ஃபேன் வார்ஸ் எடுத்து ஒத்தி வச்சாலுமே, நமக்கு வந்து நீங்க கில்லுக்கு அதெல்லாம் ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு. நீங்க என்ன இந்த என்ன சைடுல என்ன இருந்து. பொறுத்தவரைக்கும் யார் வேணா வைஸ் கேப்டனா இருந்துட்டு போங்க. யார் வேணாலும் கேப்டனா இருந்துட்டு போங்க. இந்தியா டீம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளதான். எந்த ஸ்டேஜ்ல அதாவது முக்கியமான ஸ்டேஜ்ல நாக் அவுட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளதான் சிம்பிள். என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய இல்ல இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு கில் இருக்கக்கூடாது. கேப்டன் ஆகி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கும் பிரச்சனை இல்ல. நான் கில் தான் பேக் பண்ணேன். நான் வந்து இந்த குடுப்பாங்கல்ல, அதில வந்து அ மேன் ஆஃப் த சீரிஸ் வந்து கில்ன்னு தான் போட்டிருந்தேன். அவரு அது பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் ஏமாத்திட்டாருங்கிறனால தான் ஒரு இது இருக்கு. அது மேல ஒரு ஆ இது. ஏன்னா நான் வந்து போன டோர்னமெண்ட்டே அவர் அடிப்பார்ன்னு நெனச்சேன். ஏன்னா நம்ம வந்து போன டோர்னமெண்ட் வந்து நம்ம தவான டிராப் பண்ணிட்டு தவான் வந்து ஒரு டீசென்ட் ஃபார்ம்ல தான் இருந்தாரு. பட் அவர் டிராப் பண்ணிட்டு நம்ம கில் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா ம். கில் வந்து ஃபியூச்சர் மட்டும் இல்ல. பிரசென்ட்டே அவரு தான். ம். அவர் ஃபார்ம் நல்லா விளையாடுறாரு. எல்லா சீரிஸ்லயும் ஒரு செஞ்சுரி போறாருன்னு நெனச்சு எடுத்துட்டு வந்தோம். பட் பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே. டெங்கு ஃபீவரு அதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் நான் அது இந்த ஃபைனல்ல ஒரு 50 ரன் அடிச்சா அந்த இதெல்லாம் கேட்டுருக்காது. ஏன்னா ஃபைனல்ல ஏன் 50 ரன் அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா, இவரு சொல்லுவாரு அஸ்வின். கில்லுக்கு வந்து அகந்தா பிட்ச் அங்கங்கமா தெரியும் அப்படின்னு. பீஸ் பை பீஸா தெரியும். கே கிவ் மீ ஹைதராபாத் ஆர் ஐ வில் கோங்கிற மாரி பாட்டுலாம் பாடுவாங்க. ஏன்னா ஹைதராபாத் அவரோட ஓன் கிரவுண்டு. ஸோ அதனால அவர்ட்ட அடிக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அங்க அடிக்கல. சரி அந்த ஏமாற்றத்தோட இந்த டோர்னமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டோர்னமெண்ட்டும் மாத்தி மாத்தி ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. அதுவும் வைஸ் கேப்டன்சி குடுத்தும் அ நீங்க சும்மா ஸ்டேஜ் செட் பண்ணி நீங்க குடுத்தும் அவரு நீ இன்னும் பண்ணல. யங் தான். இன்னும் அவருக்கு டைம் இருக்கு. ஆஹா. அப்புறம் அ பெர்ஃபார்ம் நான் பண்ணுவாரு. அவர் வயசுலாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்க 19னோ 37னோ அதெல்லாம் இல்ல. பிளேயிங் 11 வந்துட்டீங்க. நீங்க அடிச்சு தான் ஆகணும். வைஸ் கேப்டன் குடுத்துட்டு இல்ல எனக்கு பெர்ஃபார்ம் தெரிஞ்சு அடுத்த வேர்ல்டு கப் அப்போ என்ன நடக்குதுன்னு. அடுத்த வேர்ல்ட் கப்பா? ஆமா அடுத்த 50 ஓவர் ஃபார்மேட் அது மட்டும் தான் இருக்கா? அடுத்த பார்ப்போம். வேர்ல்டு கப்ல லெட்ஸ் நடக்குதுன்னு சி. பார்ப்போம்.
இல் ஆக்சுவலி எதிரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தனால அடுத்த வேர்ல்டு கப் அவருக்கு கேப்டன்சி குடுத்துருக்கணும். ஆனா ஐ கெஸ் ரோஹித் சர்மா இருக்கனால எனக்கு அந்த ஒரு பதட்டம் இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் சி.